வணக்கம். மதுரை எஸ் அகாடமி நம்மளை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது 500 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. அதுக்குரிய சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 3 பார்ட் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்னு சொல்லிட்டு 300 கொஸ்டின் வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 301 இருந்து 400 வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எந்த டேட்ல, எந்த நாள் பார்த்தீங்கன்னா மே 31. ஓகேங்களா? உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா மே 31 கடைபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தரவரிசை குறியீடு. ஓகேங்களா? 2023 இந்தியா வந்து ஓகேங்களா இந்த உலக பாலின இடைவெளி குறியீடு அதுல எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 127. ஓகேங்களா? 127வது பிளேஸ்ல இருக்கு. இதுல உலக பாலின இடைவெளி குறியீடு 127வது பிளேஸ்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உலக மகிழ்ச்சி குறியீடு. ஓகேங்களா? உலக மகிழ்ச்சி குறியீடு இதுல எத்தனாவது பிளேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 126 126வது பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? உலக பாலின இடைவெளி குறியீடு 127, உலக மகிழ்ச்சி குறியீடு 126வது பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை சுதந்திர குறியீடு. ஓகேங்களா? பத்திரிகை சுதந்திர குறியீடு இதுல எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு பார்த்தீங்கன்னா 161 161வது பிளேஸ்ல இருக்கு. இதுல பத்திரிகை சுதந்திர குறியீடுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு, மனிதவள மேம்பாட்டு குறியீடு இதுல எத்தனாவது பிளேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 132ல இந்தியா இருக்கு. ஓகேங்களா? இதுல மனிதவள மேம்பாட்டு குறியீடுல 132வது இடத்துல இருக்கு இந்தியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, சிக்கன்குனியா நோய் பாதிப்புக்கு முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடுப்பூசியின் பெயர். ஓகேங்களா? சிக்கன்குனியா நோய் பாதிப்புக்கு முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடுப்பூசி பெயர் என்ன பார்த்தீங்கன்னா VLA 1553. ஓகேங்களா? VLA 1553 இதுதான் சிக்கன்குனியா நோய் பாதிப்புக்கு முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசியோட பெயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா, பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் ஆண்டுக்கு எவ்வளவு ரூபாய் பெறுகிறார்கள்? எவ்வளவு ரூபாய் பெறுகிறார்கள்? 6000. எந்த ஸ்கீம், அதாவது எந்த திட்டத்தின் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் ஆண்டுக்கு எவ்வளவு ரூபாய் பெறுறாங்க? 6000 ரூபாய் பெறுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, சர்வதேச யோகா தினத்தின் முக்கிய கருப்பொருள் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வசுதெய்வ குடும்பத்திற்கான யோகா, வசுதெய்வ குடும்பத்திற்கான யோகா. இதுதான் இந்த 2023 சர்வதேச யோகா தினத்தோட முக்கிய கருப்பொருள். என்னன்னு பார்த்தீங்கன்னா வசுதெய்வ குடும்பத்திற்கான யோகா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, 2023 கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் தி எல்லோ ஸ்டார் விருது. ஓகேங்களா? 2023 கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் தி எல்லோ ஸ்டார் விருது யாருக்கு வழங்கப்படுது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு தான் இந்த கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் தி எல்லோ ஸ்டார் விருது குடியரசுத் தலைவருக்கு 2023 வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, 2023 நடைபெற்ற போட்டியில் வெண்கல பதக்கத்தை வென்றதன் மூலமாக ஆசிய வாழ்வீச்சு போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர், பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் யார் பார்த்தீங்கன்னா பவானி தேவி. ஓகேங்களா? பவானி தேவி தான் ஓகேங்களா ஆசிய வாழ்வீச்சு போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர். என்ன பதக்கம் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வெண்கலம். வெண்கல பதக்கம் வாங்கியிருப்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா பவானி தேவி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, உலக உணவு பாதுகாப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 7. உலக உணவு பாதுகாப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஜூன் 7 தான் கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, இந்திய இலக்கிய சிற்பிகள் கலைஞர் மு. கருணாநிதியுடைய தொகுத்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இந்திய இலக்கிய சிற்பிகள் யாருடைய கலைஞர் மு. கருணாநிதி அவங்களோடது. யார் தொகுத்தவர்னு பார்த்தீங்கன்னா மா. ராஜேந்திரன். ஓகேங்களா? மா. ராஜேந்திரன் அவங்க தான் தொகுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்திய இலக்கிய சிற்பிகள் கலைஞர் மு. கருணாநிதி அவங்களோட நூலை தொகுத்தவர் யார் பார்த்தீங்கன்னா மா. ராஜேந்திரன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, தேசிய மரபணுசார் ரத்த சோகை நோய் ஒழிப்பு திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? ஓகேங்களா?
தேசிய மரபணு சார் இரத்த சோகை நோய் சிக்கிள் செல் அனிமியா ஒழிப்பு திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். ஓகேங்களா, மத்திய பிரதேசத்துல தான் தொடங்கி வச்சார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். செயற்கை நுண்ணறிவு ஏஐ என்ற சொல்லை முதலில் ஜான் மெக்கர்த்தி அறிமுகப்படுத்திய ஆண்டு. ஓகேங்களா, செயற்கை நுண்ணறிவு ஏஐ என்ற சொல்லை முதலில் ஜான் மெக்கர்த்தி அறிமுகப்படுத்திய ஆண்டு எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1955. ஓகேங்களா, 1955 தான் செயற்கை நுண்ணறிவு என்ற சொல்லை முதல்ல யார் பயன்படுத்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஜான் மெக்கர்த்தி. ஓகேங்களா, 1955. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இறுதி சுற்றுக்கு சென்ற முதல் 2 கைகள் இல்லாத வீரர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, உலக பாரா வில்வித்தை போட்டியில் இறுதி சுற்றுக்கு சென்ற முதல் 2 கைகள் இல்லாத வீரர் யாருன்னு கேட்பாங்க. சீதல் தேவி. ஓகேங்களா, சீதல் தேவி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சர்வதேச சதுப்பு நில சுற்றுச்சூழல் வளங்காப்பு தினம். சர்வதேச சதுப்பு நில சுற்றுச்சூழல் வளங்காப்பு தினம் எப்போது கொண்டாடுறாங்க? ஜூலை 26. ஜூலை 26 தான் சர்வதேச சதுப்பு நில சுற்றுச்சூழல் வளங்காப்பு தினம் கொண்டாடுறாங்க. எப்போ? ஜூலை 26. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2023 கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜியன் ஆஃப் ஆனர் விருது. ஓகேங்களா, கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜியன் ஆஃப் ஆனர் விருது யாருக்கு வழங்கப்படுது பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, பிரதமர் நரேந்திர மோடிக்கு 2023 கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜியன் ஆஃப் ஆனர் விருது வழங்கப்பட்டது. யாருக்கு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் இசை கல்வெட்டான அரச்சொலர் இசை கல்வெட்டை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டாங்க. யார் பார்த்தீங்கன்னா ராசு. ஓகேங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசு. இந்தியாவின் முதல் இசை கல்வெட்டான அரசொலர் இசை கல்வெட்டை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்பாங்க. ராசு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். தென்னிந்தியாவின் அலிகார் என அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா எந்த ஊர் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் அலிகார் என அழைக்கப்படும் ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி. ஓகேங்களா, தென்னிந்தியாவின் அலிகார் என அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவிலேயே முதல் முறையாக காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த இடம். ஓகேங்களா, இந்தியாவிலேயே முதல் முறையாக காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகைப்பட்டினம். ஓகேங்களா, நாகைப்பட்டினத்துல தான் தொடங்கி வச்சிருப்பாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த இடம் பார்த்தீங்கன்னா நாகைப்பட்டினம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் கணினிகளுக்கு உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட பிரத்யேக இயங்குதளம். ஓகேங்களா, இந்திய பாதுகாப்பு அமைச்சக கணினிகளுக்கு உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட பிரத்யேக இயங்குதளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாயா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் முதலில் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா எங்கு அமைய உள்ளது? இந்தியாவில் முதலில் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா எங்கு அமைய உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் தான் இந்தியாவின் முதல் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா அமைய உள்ளது. இங்க பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக உறுப்பு தான தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆகஸ்ட் 13. உலக உறுப்பு தான தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13. உலக உறுப்பு தான தினம் கொண்டாடப்படுது ஆகஸ்ட் 13. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற கிரையோன் ஓபன் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற இனியன் பன்னீர்செல்வம். ஓகேங்களா, இனியன் பன்னீர்செல்வம் எந்த ஊரை சேர்ந்தவர் கேட்பாங்க. ஓகேங்களா, பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற கிரையோன் ஓபன் செஸ் போட்டியில் ஓகேங்களா வெற்றி பெற்ற இனியன் பன்னீர்செல்வம் எந்த ஊரை சேர்ந்தவங்க கேட்பாங்க. எந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஈரோடு. ஓகேங்களா, ஈரோடு ஊரை சேர்ந்தவங்க இந்த இனியன் பன்னீர்செல்வம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகிலேயே முதல் முறையாக டிஜிட்டல் பாஸ்போர்ட்டை அறிமுகம் செய்துள்ள நாடு எதுன்னு கேட்பாங்க. உலகிலேயே டிஜிட்டல் பாஸ்போர்ட்டை அறிமுகம் செய்துள்ள நாடு எதுன்னு கேட்பாங்க. எந்த நாடு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா, சுவிட்சர்லாந்து தான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பாஸ்போர்ட்டை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 128. ஓகேங்களா, 128 சட்ட திருத்த மசோதா மூலமாக என்னது
33% இடஒதுக்கீடு எதுல மாநில சட்டப்பேரவை மற்றும் மக்களவை இதுல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா எவ்வளவு பாத்தீங்கன்னா 128 ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन தமிழ் மொழி ஓகேங்களா. தமிழ் மொழி அவரோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயரங்கம். தமிழ் மொழி அவரோட இயற்பெயர் என்ன பாத்தீங்கன்னா விஜயரங்கம். நெக்ஸ்ட் क्वेश्चन 2023 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களின் எண்ணிக்கை எவ்வளவு கேட்பாங்க ஓகேங்களா. 2023 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களின் எண்ணிக்கை எவ்வளவு கேட்பாங்க 42 ஓகேங்களா. 42 பேருக்கு சொல்லப்படுது மொத்தம் ஓகேங்களா. யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னங்கள் 42. நெக்ஸ்ட் क्वेश्चन ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் நிகர் ஜோஷி பிறந்த ஊர் எதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா. ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் நிகர் ஜோஷி பிறந்த ஊர் எந்த ஊர் கேட்பாங்க. எந்த ஊர் காரணம் பார்த்தீங்கன்னா தென்காசி ஓகேங்களா. தென்காசி காரணம் தான் இந்த நிகர் ஜோஷி. இவர் யார் பார்த்தீங்கன்னா ஆதித்யா L1ஓட திட்ட இயக்குனர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन 69வது தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது கேட்பாங்க ஓகேங்களா. 69வது தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா வகிதா ரஹ்மான். வகிதா ரஹ்மான். சர்வதேச கிரிக்கெட்டில் முதல் திருநங்கை போட்டியாளராக எந்த தேசிய மகளிர் அணியில் டேனியல் மெக்காகே இணைந்து சாதனை படைத்தார். எந்த நாட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா கனடா நாடு ஓகேங்களா. கனடா நாடு சர்வதேச கிரிக்கெட்டில் முதல் திருநங்கை போட்டியாளராக எந்த தேசிய மகளிர் அணியில் டேனியல் மெக்காகே இணைந்து சாதனை படைத்தாங்க கனடா ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பொருளாதார சூழ்நிலையின் தந்தை என அழைக்கப்படுவது யார் பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன். பொருளாதார சூழ்நிலையின் தந்தை என அழைக்கப்படுவது யார் பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன். நெக்ஸ்ட் क्वेश्चन தமிழ்நாடு உறுப்பு தான தினம். தமிழ்நாடு உறுப்பு தான தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23. தமிழ்நாடு உறுப்பு தான தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23. இது முக்கியம் ஓகேங்களா. செப்டம்பர் 23 ஓகேங்களா. தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டம் எது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் ஓகேங்களா. கடலூர் மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन 2023 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஜான் போஷே ஓகேங்களா. 2023 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஜான் போஷே என்பவருக்கு வழங்கப்பட்டது. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா நார்வே ஓகேங்களா. நார்வே நாட்டை சேர்ந்தவர் தான் யாரு இந்த ஜான் போஷே ஓகேங்களா. இவருக்கு நோபல் பிரைஸ் 2023 இலக்கியத்திற்கான நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டது ஓகேங்களா. யாருக்கு பார்த்தீங்கன்னா ஜான் போஷே அவர்களுக்கு ஓகேங்களா. அவங்க எந்த நாட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா நார்வே ஓகேங்களா. நார்வே நாட்டை சேர்ந்தவங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 எங்கு நடைபெற உள்ளது ஓகேங்களா. 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 எங்கு நடைபெற உள்ளது பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஓகேங்களா. ஜப்பான்ல தான் நடைபெற உள்ளது. 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 எங்கு நடைபெற உள்ளது பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறந்து விளங்கியதற்காக 2022-23 ஆண்டுக்கான பசுமை விருது எந்த மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறந்து விளங்கியதற்காக 2022-23 ஆண்டுக்கான பசுமை விருது எந்த மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா தேனி, கன்னியாகுமரி, தஞ்சாவூர் ஓகேங்களா. தேனி, கன்னியாகுமரி, தஞ்சாவூர் 3 மாவட்டத்துக்கும் பசுமை விருது கொடுத்துருக்காங்க. 2022-23 ஆண்டுக்கான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சிறந்த விருது ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन சர்வதேச இணையவழி பரிசோதனை குறியீட்டில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா. சர்வதேச இணையவழி பரிசோதனை குறியீட்டில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னா 47வது இடத்துல உள்ளது ஓகேங்களா. 47 ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन யாருடைய பிறந்தநாள் உலக இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா. யாருடைய பிறந்தநாள் உலக இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது பார்த்தீங்கன்னா APJ அப்துல் கலாம் ஓகேங்களா. APJ அப்துல் கலாம் இவங்க பிறந்தநாள் தான் உலக இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களிடையே நல்லிணக்கத்தை
உருவாக்க அன்பாலும் ஒன்று திட்டம் ஓகேங்களா. அன்பாலும் முன்றில் திட்டம் எங்க தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஓகேங்களா. அன்பாலும் முன்றில் திட்டம் எங்க தொடங்கப்பட்டது திருநெல்வேலியில. தமிழ்நாடு எது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களிடையே நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டி திட்டம் கொண்டு இருப்பாங்க. என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா அன்பாலும் முன்றில் திட்டம் ஓகேங்களா. எங்க தொடங்கப்பட்டது திருநெல்வேலி ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन என் சங்கரையாவுக்கு தமிழக அரசின் முதல் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஓகேங்களா. என் சங்கரையாவுக்கு தமிழக அரசின் முதல் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது பார்த்தீங்கன்னா 2021 ஓகேங்களா. 2021 தான் முதல் தகைசால் தமிழர் விருது என் சங்கரையாவுக்கு வழங்கியிருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन 2023 ஆண்டுக்கான பிரபஞ்ச அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது யார் பார்த்தீங்கன்னா ஹெய்னிஸ் பலோசியஸ் ஓகேங்களா. ஹெய்னிஸ் பலோசியோஸ் ஓகேங்களா. ஹெய்னிஸ் பலோசியோஸ் 2023 ஆண்டுக்கான பிரபஞ்ச அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இவங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन 2023 ஆண்டுக்கான புக்கர் பரிசு எழுத்தாளர் பால்லிஞ்ச் எழுதிய ப்ரோபேட் சாங் நாவலுக்கு வழங்கப்பட்டது. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவங்க கேட்பாங்க ஓகேங்களா. 2023 ஆண்டுக்கான புக்கர் பரிசு எழுத்தாளர் பால்லிஞ்ச் எழுதிய ப்ரோபேட் சாங் நாவலுக்கு வழங்கப்பட்டது. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அயர்லாந்து ஓகேங்களா. அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க தான் யாரு இந்த பால்லிஞ்ச் ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन நிலவொளியை குடித்த சிங்கங்கள் நிலவொளியை குடித்த சிங்கங்கள் என்ற சுயசரிதை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா சோம்நாத் ஓகேங்களா. சோம்நாத் நிலவொளியை குடித்த சிங்கங்கள் என்ற சுயசரிதை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா சோம்நாத் ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन 2023 ஆண்டுக்கான ஜேசிபி இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஓகேங்களா. 2023 ஆண்டுக்கான ஜேசிபி இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகன் அவங்களுக்கு தான் 2023 ஆண்டுக்கான ஜேசிபி இலக்கிய விருது வழங்கப்பட்டது ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन 24வது ஹாம்பிள் திருவிழா 24வது ஹாம்பிள் திருவிழா எங்க நடைபெறுதுன்னு கேட்பாங்க. எங்க பார்த்தீங்கன்னா நாகாலாந்து ஓகேங்களா. நாகாலாந்து நடைபெற்று இருந்தது. 24வது ஹாம்பிள் திருவிழா எங்க நடைபெறுதுன்னு கேட்பாங்க நாகாலாந்து ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन 9வது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா எங்க நடைபெறுதுன்னு கேட்பாங்க. 9வது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா எங்க நடைபெறுதுன்னு கேட்பாங்க ஹரியானா தான் 9வது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா நடைபெறுது. என்ன பார்த்தீங்கன்னா ஹரியானா ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन எந்த மாநிலத்தின் பாரம்பரிய கர்பா நடனம் யுனெஸ்கோவின் மனிதாபிமான கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஓகேங்களா. மனிதாபிமான கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் ஓகேங்களா எந்த மாநிலத்தோட பாரம்பரிய இந்த கர்பா நடனம் சேர்க்கப்பட்டதுன்னா குஜராத் மாநிலத்தோட ஓகேங்களா. இந்த கர்பா நடனம் தான் மனிதாபிமான கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. இதோட யுனெஸ்கோட அந்த மனிதாபிமான கலாச்சார பாரம்பரிய பட்டியல் இது எந்த மாநிலம் குஜராத் ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन 2023 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது ஓகேங்களா நீர்வழிப்படுவோம் என்னும் நாவலுக்கு தேவி பாரதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஓகேங்களா. தேவி பாரதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவரின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா என் ராஜசேகரன் ஓகேங்களா. என் ராஜசேகரன் இது முக்கியம் ஓகேங்களா. 2023 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது நீர்வழிப்படுவோம் என்னும் நாவலுக்காக தேவி பாரதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவரின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா என் ராஜசேகரன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन சர்வதேச உயிர்கோள வளங்காப்பக தினம் எப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் 3 ஓகேங்களா. நவம்பர் 3 தான் சர்வதேச உயிர்கோள வளங்காப்பக தினம் நாள் கடைபிடிக்கப்பட்டது ஓகேங்களா. நவம்பர் 3 ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் எங்க அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா அயோத்தி ஓகேங்களா. அயோத்தியில தான் சர்வதேச மகரிஷி வால்மீகி விமான நிலையம் அமைந்துள்ளது. எங்க பார்த்தீங்கன்னா அயோத்தியில ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन இந்தியாவின் முதல் உயர் சிறப்பு தொலைத்தொடர்பு மையம் அமையவுள்ள இடம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் உயர் சிறப்பு தொலைத்தொடர்பு மையம் அமையவுள்ள இடம் எங்க பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா. உத்தரப்பிரதேசத்துல தான் அமைய உள்ளது இந்தியாவின் முதல் உயர் சிறப்பு
தொலைத்தொடர்பு மையம் எங்க பார்த்தீங்கன்னா உத்திர பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2023 உலக எண்ண போட்டித்தன்மை தரவரிசை. ஓகேங்களா 2023 உலக எண்ண போட்டித்தன்மை தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இடம் எத்தனாவது பார்த்தீங்கன்னா 49. ஓகேங்களா 49வது இடம். இதுல 2023 உலக எண்ண போட்டித்தன்மை தரவரிசை பட்டியலில் எத்தனாவது இடம்? 49வது இடம். ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் 3 விண்கலத்தில் விக்ரம் என்ற கணம் வெற்றிகரமாக தரையிறங்கிய நாள் எப்பன்னு கேட்பாங்க. ஓகேங்களா நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் 3 விண்கலத்தில் விக்ரம் லேண்டர் கணம் வெற்றிகரமாக தரையிறங்கிய நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23. ஓகேங்களா ஆகஸ்ட் 23. அப்பதான் என்னது அந்த நிலவின் தென்துருவத்துல சந்திரயான் 3 விண்கலத்தோட விக்ரம் லேண்டர் கலந்தீங்க. எப்ப 2023. ஓகேங்களா ஆகஸ்ட் 23. ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन 11வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்க நடைபெறுது பார்த்தீங்கன்னா 11வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்க நடைபெறுது பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா 11வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்க நடைபெறுது பார்த்தீங்கன்னா மலேசியா. நெக்ஸ்ட் क्वेश्चन எந்த மாநிலத்தில் இந்தியாவின் முதல் கார்பன் நடுநிலை தன்மை கொண்ட கிராமமானது உருவாக்கப்பட்டு வருகிறது? ஓகேங்களா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதல் கார்பன் நடுநிலை தன்மை கொண்ட கிராமமானது உருவாக்கப்பட்டு வருகிறது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா மகாராஷ்டிரா. ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கு தொடங்கி வைத்தார்? மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கு தொடங்கி வைத்தார் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் தொடங்கி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை கோயம்புத்தூர்ல முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन தமிழ்நாடு ரேஷன் கடையில் QR கோட் ஸ்கேன் வாயிலாக டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம். அதுக்கான நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா மொபைல் முத்தம்மா. எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் QR கோட் ஸ்கேன் வாயிலாக டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் என்ன பாத்தீங்கன்னா மொபைல் முத்தம்மா. ஓகேங்களா மொபைல் முத்தம்மா. நெக்ஸ்ட் क्वेश्चन இந்தியாவின் வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்தியாவின் வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா இந்தியாவின் வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா அபுல் கலாம் ஆசாத். நெக்ஸ்ட் क्वेश्चन 19 வகையான ஒற்றை பயன்பாட்டு நெகிழிகளுக்கு இந்தியா முழுவதும் தடை விதிக்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா 19 வகையான ஒற்றை பயன்பாட்டு நெகிழிகளுக்கு இந்தியா முழுவதும் தடை விதிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2022. ஓகேங்களா 2022 தான் 19 வகையான ஒற்றை பயன்பாட்டு நெகிழிகளுக்கு இந்தியா முழுவதும் தடை விதிக்கப்பட்டது. ஓகேங்களா 2022. நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ்ரேலில் இருந்து இந்தியாவை மீட்கும் இந்திய அரசு திட்டத்தின் பேர் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா இஸ்ரேலில் இருந்து இந்தியர்களை மீட்கும் இந்திய அரசு திட்டத்தின் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் அஜய். ஆபரேஷன் அஜய் தான் அதாவது இஸ்ரேலில் இருந்து இந்தியர்களை மீட்கும் இந்திய அரசு திட்டத்தின் பேர் ஆபரேஷன் அஜய். ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन 19வது G20 உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற உள்ளது? ஓகேங்களா 19வது G20 உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற உள்ளது? G20 மாநாடு பிரேசில். ஓகேங்களா பிரேசில்ல தான் நடைபெற உள்ளது 19வது G20 உச்சி மாநாடு. நெக்ஸ்ட் क्वेश्चन 2023 ஆண்டுக்கான யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் மிக்க நகரங்கள் பட்டியலில் இசைப்பிரிவில் இடம் பெற்றுள்ள இந்திய நகரங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது 2023 ஆண்டுக்கான யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் மிக்க நகரங்களின் பட்டியலில் இசைப்பிரிவில் இடம் பெற்றுள்ள இந்திய நகரங்கள் கேட்பாங்க கோழிக்கோடு. ஓகேங்களா கோழிக்கோடு. நெக்ஸ்ட் क्वेश्चन தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் டிசம்பர் 24. தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் டிசம்பர் 24. ஓகேங்களா தகைசால் தமிழர் விருது. ஓகேங்களா தகைசால் தமிழர் விருது
இந்த வருஷம் யாருக்கு வழங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு தகைசால் தமிழர்களுக்கு வீரமணி அவங்க வழங்கியிருப்பாங்க. இதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணம், அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா சங்கரையா. ஓகேங்களா 21 இவங்க 2022 2023 2023 ஓகேங்களா. தகைசால் தமிழர்கள் 2021 சங்கரையா, நல்ல கணக்கு 2022, கீழமணி 2023 ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन தேசிய மஞ்சள் வாரியம் ஓகேங்களா. தேசிய மஞ்சள் வாரியம் எங்க வந்து தெலுங்கானால இருக்கு ஓகேங்களா. தேசிய மஞ்சள் வாரியம் தெலுங்கானால அமைஞ்சிருக்கு ஓகேங்களா. முதல் ஈரநில நகரம் என அழைக்கப்படுது எது நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான். முதல் ஈரநில நகரம் என அழைக்கப்படும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான் ஓகேங்களா. தமிழ்நாடு அறிவுசார் நகரம், தமிழ்நாடு அறிவுசார் நகரம் என அழைக்கப்படும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம். தமிழ்நாடு அறிவுசார் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் சென்னையில் இருக்குது ஓகேங்களா. பசுமை ஆற்றல் தொழில் தளம், பசுமை ஆற்றல் தொழில் தளம் எங்க அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஓகேங்களா. திருவள்ளூர்ல தான் பசுமை ஆற்றல் தொழில் தளம் அமைந்துள்ளது ஓகேங்களா. புவிசார் குறியீடு ஓகேங்களா. புவிசார் குறியீடு, புவிசார் குறியீடு ஓகேங்களா. எந்தெந்த ஊருக்கு என்னென்ன பேர் புவிசார் குறியீடு பாத்தீங்கன்னா நாமக்கட்டி ஓகேங்களா. நாமக்கட்டி எந்த ஊர் பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஓகேங்களா. திருவண்ணாமலை நாமக்கட்டிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டி வாழைப்பழம் ஓகேங்களா. மட்டி வாழைப்பழம் எந்த ஊர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஓகேங்களா. மட்டி வாழைப்பழம் எந்த ஊர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடிவுட்டார் சேலை ஓகேங்களா. செடிவுட்டார் சேலை எந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஓகேங்களா. திருநெல்வேலிக்கு செடிவுட்டார் சேலைன்றதுக்கு திருநெல்வேலிக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட சுலாய்தேன் ஓகேங்களா. ஜம்மு காஷ்மீரோட சுலாய்தேனுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन மத்திய கொலம்பிய பல்கலைக்கழகம் எங்க அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா முழுகுல ஓகேங்களா தெலுங்கானா ஓகேங்களா. முழுகு மாவட்டம் தெலுங்கானால மத்திய கொலம்பிய பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन டாடா இலக்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது, டாடா இலக்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது யாரு பார்த்தீங்கன்னா சிஎஸ் லட்சுமி ஓகேங்களா. டாடா இலக்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது சிஎஸ் லட்சுமி ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन நீலகிரி வரையாடு தினம் ஓகேங்களா. நீலகிரி வரையாடு தினம் எந்த நாள் கடைபிடிக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 ஓகேங்களா. அக்டோபர் 7 தான் நீலகிரி வரையாடு தினம் கடைபிடிக்கப்படுகிறது ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. அக்டோபர் 7 ஓகேங்களா. தாதா சாஹேப் பால்கே விருது ஓகேங்களா. தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வஹீதா ரஹ்மான் ஓகேங்களா. வஹீதா ரஹ்மான் இந்த விருது வாங்கக்கூடிய 8வது பெண் இவங்க தான் ஓகேங்களா. இந்த விருது வாங்கக்கூடிய 8வது பெண் வஹீதா ரஹ்மான் ஓகேங்களா. இதுதான் தாதா சாஹேப் பால்கே விருது ஆமாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन ரோகிணி ஓகேங்களா. ரோகிணி யார் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த அனைத்து குழு தலைவர் பார்த்தீங்கன்னா இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஓகேங்களா. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்போட குழு ஆணைய தலைவர்கள் தான் ரோகிணி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாலினி ஜோஷி, சாலினி ஜோஷி இவங்க பார்த்தீங்கன்னா நிவாரண பணி கண்காணிப்பு குழு ஓகேங்களா. நிவாரண பணி கண்காணிப்பு குழு அதோடைய ரெண்டு தான் யாரு சாலினி ஜோஷி ஓகேங்களா. நெக்ஸ்ட் முகமது நசீமுதீன், முகமது நசீமுதீன் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை, ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறையோட குழு தலைவர்கள் தான் முகமது நசீமுதீன். அதுக்கப்புறம் சாதி இன வேறுபாடு அந்த கலைஞருக்கான அதுக்குரிய குழு யாருக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா மூக் சந்துரு ஓகேங்களா. மூக் சந்துரு அவங்க தான் சாதி இன வேறுபாடு கலைஞர் அதோட குழுவ தலைவராக இருந்திருக்காங்க யாரு மூக் சந்துரு ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन 54வது புலிகள் வனக்காப்பகம், 54வது புலிகள் வனக்காப்பகம் எங்க பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் ஓகேங்களா. ராஜஸ்தான் மாநிலம் 54வது புலிகள் வனக்காப்பகம் ராஜஸ்தான் மாநிலம். அதிக நீர்ப்பாசன திட்டம் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அதிக நீர்ப்பாசன திட்டம் உள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா. இந்தியாவின் டெக் எக்ஸ்போ, இந்தியாவின் டெக் எக்ஸ்போ எங்க நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் டெக் எக்ஸ்போ எங்க நடந்துச்சு குஜராத், குஜராத் மாநிலம் தான் நடந்துச்சு ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா யோஜனா ஓகேங்களா. விஸ்வகர்மா யோஜனா இதே பார்த்தீங்கன்னா கைவினை தொழில் ஓகேங்களா. விஸ்வகர்மா யோஜனா பார்த்தீங்கன்னா
கைவினை தொழில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறந்த சுற்றுலா கிராமம் எது பார்த்தீங்கன்னா தோர்தோ குஜராத். சிறந்த சுற்றுலா கிராமம் தோர்தோ குஜராத். ஓகேங்களா? தோர்தோ குஜராத். அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் நில வரைபடவியல் அருங்காட்சியகம். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் நில வரைபடவியல் அருங்காட்சியகம் முசூரி உத்தரகாண்ட். முசூரி உத்தரகாண்ட். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் நில வரைபடவியல் அருங்காட்சியகம் முசூரி உத்தரகாண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, அமெரிக்கா நோபல் பரிசு 2023 யார் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா நர்கிஸ் முகமது. ஓகேங்களா? நர்கிஸ் முகமது அவங்களுக்கு தான் 2023 அமெரிக்கால நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க, நர்கிஸ் முகமது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, உலகளாவிய பசி குறியீடு. ஓகேங்களா? உலகளாவிய பசி குறியீடு அதுல இந்தியாவோட எத்தனை இடம் பாத்தீங்கன்னா 111. ஓகேங்களா? உலகளாவிய பசி குறியீடு அதுல இந்தியாவோட இடம் பாத்தீங்கன்னா 111. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, விருது பெற்றவர்கள். ஓகேங்களா? விருது பெற்றவர்கள் தாரா விருது. ஓகேங்களா? தாரா விருது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் கி கொன்சால். ஓகேங்களா? கார்த்திக் கி கொன்சால். ஓகேங்களா? அவங்களுக்கு தான் தாரா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகமானிய திலகர். லோகமானிய திலகர் விருது யாருக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி. லோகமானிய திலகர் விருது யாருக்கு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி. ஓகேங்களா? முதல்வர் கணினி தமிழ் விருது. முதல்வர் கணினி தமிழ் விருது யாருக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆரோக்கியதாஸ். ஓகேங்களா? முதல்வர் கணினி தமிழ் விருது ஆரோக்கியதாஸ். லோகமானிய திலகர் விருது நரேந்திர மோடி. தாரா விருது கார்த்திக் கொன்சால்வஸ். ஓகேங்களா? கார்த்திக் கொன்சால்வஸ். அதுக்கப்புறம் ஆசிய செஸ் கூட்டமைப்பு சிறந்த மனிதர். ஓகேங்களா? ஆசிய செஸ் கூட்டமைப்பு சிறந்த மனிதர் விருது யாருக்கு கொடுப்பாங்கன்னா முக ஸ்டாலின். ஓகேங்களா? முதல்வர் முக ஸ்டாலின் தான் விருது கொடுத்திருப்பாங்க. ஆசிய செஸ் கூட்டமைப்பு சிறந்த மனிதர் விருது முதல்வர் முக ஸ்டாலின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த क्वेश्चन, வேளாண் வணிக திருவிழா எங்க நடக்குது பாத்தீங்கன்னா சென்னையில. ஓகேங்களா? வேளாண் வணிக திருவிழா எங்க பாத்தீங்கன்னா சென்னை. ஓகேங்களா? திவ்ய கலாமேளா. திவ்ய கலாமேளா இது எங்க நடக்குது பாத்தீங்கன்னா லடாக்ல. ஓகேங்களா? இது எங்க நடக்குது பாத்தீங்கன்னா திவ்ய கலாமேளா எங்க பாத்தீங்கன்னா லடாக்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டென்னிஸ் திருவிழா. ஓகேங்களா? டென்னிஸ் திருவிழா எங்க பாத்தீங்கன்னா இந்த மாநிலத்துல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகேங்களா? டென்னிஸ் திருவிழா எங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல. வேளாண் சங்கமம் கண்காட்சி. வேளாண் சங்கமம் கண்காட்சி எங்க பாத்தீங்கன்னா திருச்சி. ஓகேங்களா? வேளாண் சங்கமம் கண்காட்சி எங்க நடக்குது பாத்தீங்கன்னா திருச்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, இடம். ஓகேங்களா? கண்டுபிடிப்பு. ஓகேங்களா? தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் இடம் எந்தெந்த ஊர்ல என்னென்ன தொல்லியல் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிருக்கீங்களா? சிவகங்கை. சிவகங்கையில பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு பழமையான அரிகண்டம் சிலை. ஓகேங்களா? சிவகங்கையில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா தொல்லியல் ஆராய்ச்சியில 1000 ஆண்டு பழமையான அரிகண்டம் சிலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெம்பக்கோட்டை விருதுநகர். வெம்பக்கோட்டை விருதுநகர் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க ஆண் உருவ சுடுமண் பொம்மை. ஓகேங்களா? ஆண் உருவ சுடுமண் பொம்மை கண்டுபிடிச்சிருக்காங்க எங்க வெம்பக்கோட்டை விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இதுல ஆண் உருவ சுடுமண் பொம்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூதிநத்தம். ஓகேங்களா? பூதிநத்தம் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? அங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க புதிய கற்காலத்தை சேர்ந்த ஒரு கோடாரி கருவி. ஓகேங்களா? புதிய கற்காலத்தை சேர்ந்த ஒரு கோடாரி கருவி. ஓகேங்களா? எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பூதிநத்தம். ஓகேங்களா? தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல. அடுத்து பாத்தீங்கன்னா பொற்பனை கோட்டை. பொற்பனை கோட்டை இது எந்த டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை. ஓகேங்களா? பொற்பனை கோட்டை எங்க இருக்குன்னா புதுக்கோட்டையில. அங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா தங்க குமிழனி எலும்பு துண்டு. ஓகேங்களா? தங்க குமிழனி எலும்பு துண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா? தங்க குமிழனி எலும்பு துண்டு சொல்லக்கூடியது அங்க அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க எங்க பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, புலிப்பட்டி இது என்ன பாத்தீங்கன்னா மதுரையில. ஓகேங்களா? புலிப்பட்டி மதுரைக்கு 2300 ஆண்டுகளுக்கு முந்தைய கற்கால மனிதன் வாழ்ந்த சிவப்பு பாறை ஓவியம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இங்க பாத்தீங்கன்னா புலிப்பட்டி மதுரையில 2300 ஆண்டுகளுக்கு முந்தைய கற்கால மனிதன் வாழ்ந்த சிவப்பு பாறை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா? மொத்தம் 301 வந்து 400 क्वेश्चन பார்த்தாச்சு. மொத்தம் இந்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல மொத்தம் 400 क्वेश्चंस பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதுல இருந்தா கண்டிப்பா நெக்ஸ்ட் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா 401 ல இருந்து 500 வரைக்கும் தமிழ்நாடு மட்டும். ஓகேங்களா? தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் 100 क्वेश्चंस பார்க்க போறோம். ஓகேங்களா?
நன்றி, வணக்கம்.